அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை குழுவில் பயணித்து வரும் அனைத்து அன்பர்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் திரு ராஜேந்திரன் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு இயற்கை வாழ்வியல் பகுதி 2. அன்பர்கள் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். நம் தாய் தந்தரை வணங்கி, ஆசிரியர்கள் குருமாரை வணங்கி, மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞான ஆசிரியர் என்னுடைய பேராற்றலினால் சிவ வாழ்க்கை என்ற இந்த சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் அவனல்லாலே அவன்தால் பணிந்து அவனே இங்கே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய உடல்நலம், மனவளம், ஆத்ம தெளிவை கொடுத்து உங்களுடைய இயற்கையோடு இயந்த அந்த வாழ்வியல் முறையை, உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டிய பிரார்த்தனை செய்து கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். சென்ற முறை பாகம் 1 இயற்கை வாழ்வியல் பாகம் 1ல ஒரு பஞ்சபூத அடிப்படையாக, இறைநிலை அடிப்படையாக நம்ம இயற்கையுடைய தன்மை என்ன, அது எப்படி இயற்கையை நம்ம இருந்துட்டு இருக்கோங்கிறத நம்ம விளக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு இயற்கை வாழ்வியல் மனசு, ஒரு மனம் என்கிற ஒன்று இருக்கு. அந்த மனம் இயற்கையோடு இயல்பா வச்சுக்கணும். இந்த மனம் என்கிறது என்னன்னா எண்ணங்கள் தொகுப்பு. இந்த மனம் இயற்கையா இயல்புல இயங்குதா அல்ல செயற்கையா இயங்குதாங்கிறது நீங்க கொஞ்சம் உணர்ந்துட்டீங்கன்னா மனசு சூப்பரா வச்சுக்கலாம், அருமையா வச்சுக்கலாம். மனது ஏன் இறைவன் படைத்தான்? மனம் என்பது என்ன? மனம் என்பது எண்ணங்கள். எண்ணங்கள் என்ன? நீங்க 5 புலன்களா பாக்குறீங்க. அதை பார்க்குற காட்சி அனுபவிக்கக்கூடிய, அந்த 5 புலன்களால் அனுபவிக்கக்கூடிய ஒரு உணர்வை, அது அனுபவத்தை பெறுகின்றது, அனுபவிக்கின்றது. மனம் இல்லைன்னு அனுபவிக்க முடியாது. மனம் தூங்கிருச்சுன்னா தூக்கத்தை எது நடந்தா கண்ணு விழிக்க போறது கிடையாது, தெரிய போறது கிடையாது. கண்ணு திறந்தே தூங்குவாங்க. அப்ப அவங்க காட்சி தெரியுதா? தெரியல. அப்ப எவ்வளவோ விஷயங்கள் அவங்க காது வரை போயிட்டு இருக்கோம். ஒரு திருவிழாக்கு போறீங்க, பயங்கர சவுண்டா இருக்கும். பஸ் ஸ்டால் பண்றாங்க, சவுண்டா இருக்கும். ஆனா யார்கிட்டயா போன்ல பேசும்போதோ செய்யும் போது பாத்தீங்கன்னா இதெல்லாம் பெருசா தெரியாது. அது கேட்கற ஒண்ணுதான் கேட்கும். அப்ப மனசு ஆனது உங்க அணிவிக்கக்கூடிய எங்க இருக்கோ அங்க உங்களுக்கு அணிவிக்க வைக்குது. இந்த மனதை எப்படி இயற்கையின் இயல்பா வைத்துக் கொள்வது என்னது, செயற்கை வைத்துக் கொள்வது என்னது? இயற்கை வைத்துக் கொள்வது என்பதுன்னா, இப்ப பாக்குறதை இப்ப எதுவோ அதுவாகவே அணிவிக்கணும். ஆனா அப்ப அணிவிக்கிறோமா? நீங்க பார்த்த உடனே என்ன பாக்குறீங்களோ அது அப்படியே, அது மட்டுமே உணர முடியுறீங்களா? அதை பற்றிய விஷயங்கள், நன்மை தீமைகள், அதை முன் பின் அனுபவங்களோடு நீங்க தொடர்படுத்தாம நீங்க ஒண்ணு பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, உங்க ஃபேமிலி எடுத்துக்கோங்க, குடும்பத்தை எடுத்துக்கோங்க. ஒரு மனைவி இருக்கிறாங்க, மனைவியா இருப்பீங்க நீங்க. கணவன் வர்றாரு, இன்னைக்கு ஒரு உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வராரு, இல்ல பொருள் வாங்கிட்டு வராரு, இல்ல சினிமா கூட்டு போறாரு, கோயிலுக்கு கூட்டு போறாரு. இது ஒரு நாள் ஃபுல்லா அனுபவம் இருக்கும். ஆனா இந்த அனுபவித்த மனது என்னான்னா, அது அப்படியே ஒரு அனுபவத்தை தன் சந்தோஷமாக ஆனந்தமா உள்ளே வாங்கி கொண்டு பதிவு செய்து கொள்ளும். அப்ப அந்த மனசு மறுநாள், இதே மறுநாள் அதே கணவர் வருவாரு, கணவரை வரவேற்கும். ஆனா எப்படி வரவேற்குன்னா, நேற்று அவர் நமக்குள் நம்மகிட்ட எப்படி நடந்துகிட்டாரு, எப்படி அன்பா இருந்தாரு, என்ன சந்தோஷப்பட்டாரு, இதைத்தான் வைத்து கொண்டுதான் இன்னைக்கு பார்க்கும். இன்னைக்கு கணவர் அப்படி வருவாரா? பார்த்தா இருக்காது. அங்கே ஒரு அவருடைய அலுவலக வேலை நிமித்தமாக ஏதோ மனசுல ஒரு பாரமாகவோ அல்லது ஒரு டென்ஷனாக வந்திருந்தானா இதை காட்டுவாரு. அந்த ஃபீலிங், அந்த உணர்வைத்தான் வெளிப்படுத்துவார். அந்த நேரம் ஒரு கோவப்படலாம், எரிச்சப்படலாம், சரின்னு சொன்னது ஊகங்களா, அப்ப ஏதோ வாங்கிட்டு வராம இருக்கலாம். அப்ப என்ன ஆயிருதுன்னா, நீங்க நேத்து வாங்கிட்டு வந்த நேத்து அனுபவத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பீங்க. அது அந்த கணவரை பார்ப்பீங்க. இப்ப உள்ள கணவர் அவரா? அப்ப இந்த பணம் இல்லை.
நேத்து பார்த்த நேத்து உணர்ந்த இது வரைக்கும் வாழ்க்கை நடந்த நிகழ்வுகளில் இருந்துதான் அது கவனிக்கிறீங்க. இப்ப பிரசன்ட்ல இந்த கணத்துல நடக்குது என்னங்கிற உங்கள மனசு விரும்புதா, பாக்குதா? அப்படி பாக்குறது இல்ல. அப்ப இயற்கையின் இயல்புல இந்த நேரம் கணம் எதுவோ அதை மட்டுமே நீங்க அனுபவிச்சீங்கன்னா இயற்கை அனுபவிக்கிறீங்க, இயல்பு அனுபவிக்கிறீங்க. இல்லை என்றால் உங்க மனதுல பதிவுல வைத்துக்கொண்டு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு ஒரு ஆசை வைத்துக்கொண்டு ஒரு பயத்தை வைத்துக்கொண்டு ஒரு விருப்போட நீங்க உள்ளே அணுகின்ற பொழுது நீங்கள் இயற்கையா இந்த இந்த நேரம் இந்த கணம் அவர் யார் அப்படி உங்களால் யூகிக்க முடியாது. அப்ப என்ன ஆகுது, ஏமாற்றம் அடைகிறீங்க. அப்ப இயற்கையாவே பார்த்திருந்தீங்கன்னா, இயல்பா இருந்தீங்கன்னா இந்த நேரம் இந்த சனம் அவருடைய உணர்வு எதை வெளிப்படுத்துகின்றது அந்த உணர்வுக்கு நீங்கள் மதிப்பளித்து அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் நினைத்திருந்தால் உணர்ந்தால் அப்ப இயற்கையின் இயல்புல நீங்க இருக்கிறீங்க. அது உங்க அனுபவத்தை புதுமையாக இருக்கும். அதே நேரம் அந்த நேரம் உங்களுக்கு சமயோகத புத்தி எல்லாம் விளவாக்கும், ஒரு பரிமாற்றம் நல்லா இருக்கும். ஆனால் நீங்க ஒரு செயற்கை உணர்வோட நீங்க அணுகின்ற பொழுது எல்லாமே கஷ்டமாயிருக்கும். அப்ப அணிக்கின்ற பொழுதே அந்த கஷ்டத்தை அணிக்கும் போது என்ன ஆயிருன்னா, இப்படி இருந்தா நாளைக்கு என்ன ஆகுறது அப்படி எண்ணத்தோட ஒரு இருக்கும். ஏற்கனவே எதிர்பார்ப்போம். அப்ப நம்ம குடும்பத்திலேயோ நண்பர்கிட்டையோ உறவுட்டையோ ஒரு வியாபாரத்திலேயோ ஒரு தொழிலையோ பாத்தீங்கன்னா இப்படிதான் ஒவ்வொன்னு ஒரு எதிர்பார்ப்புகள் வருங்கால எதிர்பார்ப்புகள், கடந்த கால அனுபவங்கள், வருங்கால எதிர்பார்ப்புகள் இதைத்தான் நீங்கள் நோட் பண்ணி அந்த நிகழ்வுகளை அனுபவிப்பீங்க தவிர இந்த நேரம் இந்த சனம் அது எதுவா இருக்கின்றது, அது என்ன சொல்றாங்க, என்ன கருத்து, என்ன பரிமாற்றம், நான் என்ன செய்வேன், அது என்ன செய்வேன், அந்த ஒரு உணர்வுக்கு போக மாட்டோம். அப்ப கருத்துக்கள் ஒற்று வராது, ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை தேவையில்லாத தொந்தரவாக ஏற்றிக்கொள்வீர்கள், அது பதிவா இருக்கும். அது அவசியமே இருக்காது. அப்ப உண்மை புரியாத போது உங்களுடைய விருப்புக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய விருப்புக்கு தகுந்த மாதிரி, உங்க ஆசைக்கு தகுந்த மாதிரி உங்க ஒரு செயற்கையாக ஒரு அபிமானத்தை வைத்துக் கொண்டு அந்த நிலையிலிருந்து நீங்க பார்க்க தொடங்கினால் அங்க அது இருக்காத பொழுது அது ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்து அது உள்ள இறங்கி அது போய் என்ன ஆகுனா எதிர்காலத்துல தேவையில்லாத ஒரு எண்ணத்தை கொடுத்து அது உங்களுக்கு தொந்தரப்படுத்தும். இப்படிதான் இறந்த கால அனுபவங்கள், எதிர்காலுடைய எதிர்பார்ப்புகள் இவற்றை வைத்துக்கொண்டு அது உங்க அபிமானத்தை ஏற்றிக்கொண்டு நீங்கள் அணுகின்ற பொழுது உங்களால் உங்க சுயமாக இயற்கையாக இயல்பாக நீங்கள் இல்லை. அதே நேரம் அதுவும் இருக்காது. அப்ப மனம் செயற்கை அம்சத்திலே ஓடிட்டு இருக்கு அர்த்தம். அப்ப இது எப்படி எடுத்துக்கிறதுன்னா, நீங்க பாக்குறது காணொலி இப்ப என்ன ஆச்சு, உண்மையை பார்க்காதனால அது என்ன தெரியுது, காணொலி தெரியாது. இதே ஒரு ஆன்மீகத்துக்குள்ள போய் பாத்தீங்கன்னா கயிற்றில் பாம்பு போல சேர்ப்பாங்க. கயிற்றில் பாம்பு போல கயிறை பாக்குறீங்க, உங்க பாம்பா தெரியுது. காரணம் என்ன, அந்த பாம்பினுடைய ஒரு அமைப்பு, வடிவமைப்பு, அதோடைய பயம், அதை பற்றி உணர்வுகள் எல்லாம் பதிவுல ஆழ்ந்திருக்கும். அப்ப பாம்பு அப்படிங்கிற தெரிஞ்ச உடனே பாம்பா தான் தெரியுது. இயற்கையான கயிறு தெரியுதா? இப்ப பாம்பை கொஞ்சம் ஊத்து என்ன பாம்பா தெரியுது, எனக்கு பதட்டம் ஏற்படுது, நடக்க ஏற்படுது, அது கொஞ்சம் ஊத்து பார்த்த உடனே கயிறு, அது கயிறாக்கும். அந்த உணர்வுக்கு வந்த உடனே அந்த பாம்போட பயம் விட்டு போய் இயற்கை இயல்புக்குள்ள வந்துடுறீங்க. அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் உங்க குடும்பத்தை எடுத்துக்க அணுகின்ற பொழுது நீ இயற்கை இயல்பா இருக்க முற்பட்டீங்கனால் அங்க இயற்கை இயல்பா தெரிய ஆரம்பிக்கும். அப்போதான் புரிந்து கொள்ளுதல், அன்பின் பரிமாற்றம் இருக்கும். இல்லை என்றால் அந்த எதிர்பார்ப்பின் ஒரு விளைவாக, ஆசையின் விளைவாக, பயத்தினுடைய தன்மையினால அது என்ன ஆகுனால் அது நீங்க உண்மையை பார்க்க முடியாது. அது உங்களுடைய கற்பனையோட தோற்றமா பார்ப்பீங்க. கற்பனை தோட்டத்தில் அவங்க பேசுகிற பேச்சுக்கள் எல்லாமே அது கற்பனையோடைய விளைவாக ஒரு ஏதோ கருத்துக்களை நீங்களாக ஒன்று உருவாக்கி அதை அடிப்படையை பேசிட்டுமே தவிர உண்மையிலேயே அந்த உணர்வு எதை அடிப்படையானது என்ற புரிந்து கொள்ள முடியாமலே போயிடும். இப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே அதே வச்சிருக்கேன். ஒரு குழந்தைய வளர்க்குறீங்க, அந்த குழந்தைய வளர்க்குற விஷயத்துல அந்த குழந்தை மேல் ஒரு அபிப்பிராயம் வைக்கிறீங்க, உங்க கற்பனை வளர்க்குறீங்க, அந்த குழந்தைய டாக்டரா இன்ஜினியரா அப்படி பாக்குறீங்க, இந்த கலெக்டரா பாக்குறீங்க, பாக்குறீங்க.
ஆனா என்ன செய்யுது, அப்ப நீங்க அந்த குழந்தையோட இயல்பு என்ன, அதுக்கு என்ன பிடிச்சிருக்கா, அது சோசியல் சயின்ஸ் பிடிச்சிருக்கா, அல்லது ஒரு விவசாயம் சார்ந்து பிடிச்சிருக்கா, அல்லது ஸ்போர்ட்ஸ் சார்ந்து பிடிச்சிருக்கா, இல்ல மியூசிக் பிடிச்சிருக்கா, இப்படி எதையுமே நீங்க சிந்திக்காம, அதை பத்தி உண்மை புரியாம உங்களுடைய செயற்கையுடைய ரூபத்துல அவனை வச்சு பார்க்கின்ற பொழுது, ஆனா அவனுடைய இயல்பு உண்மை இருக்காது. நீங்க ஒரு அழுத்தம் கொடுத்து பையனை ஒரு செயற்கையாக மாத்த பார்ப்பேன் தவிர அவன் இயற்கை வராது. அப்ப அந்த இயற்கை வராத இயற்கை இயல்பை நீ உணராதனால, அங்கே இயற்கை இயல்பு உணராத உங்களுக்கு எப்பயுமே ஒரு போராட்டம், ஒரு கஷ்டம், ஒரு அழுத்தம் இருந்துட்டே இருக்கும். அந்த பையனும் அவனுடைய வாழ்க்கை பார்த்தாச்சுன்னா அவனுடைய இயற்கை இயல்புல எது வருதுங்கிறத யோசிக்காம உலக விஷயத்துல பார்த்து தன் கற்பனை வளர்த்துக்கிட்டு அதுவா இருந்தா நல்லது சொல்லி இயல்பை மாற்றாக ஒண்ணு செய்கின்ற பொழுது அவர் கடைசி வரைக்கும் அந்த வேலை செய்து நல்லா இருந்தா கூட இயல்புக்கு இல்லாத உணர்வுல அவர் ஒரு அழுத்தத்தை உணர்ந்துட்டே இருப்பாங்க. அப்ப மனதின் உணர்வுகள் இயற்கையில நாம் என்ன மாதிரி இருக்கணும்ங்கிறது மனதுக்கு நீங்கள் அந்த இயல்பு கொடுத்தேனாத்தான் அது சுகமாக இருக்கும், திறமையா இருக்கும், செயல் ஊக்கம் இருக்கும். அப்ப நீங்கள் இருக்க மாட்டீங்க, ஒரு கற்பனை உலகத்துல இருப்பீங்க. இப்ப கற்பனை உலகங்கிறது என்ன, எல்லாமே கற்பனையோட பாக்குறீங்க. கற்பனை உலகம் என்ன, இப்ப நீங்க ஒரு வெயில்ல போறீங்க, நல்லா வெயில் அடிக்குது, உடனே ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு அந்த வெயிலுடைய தாக்கத்தினால காணல் நீர் தெரியும். காணல் நீர் பார்த்த உடனே நீங்க போயிடுறீங்களா, அது குடிக்க முடியுமா, காணல் நீர் இருக்கு, சூப்பரா இருக்கு, நம்ம குளிக்கணும் அப்படி போடுறீங்களா? அது உங்களுடைய வெயிலுடைய தாக்கத்தில் தெரியுது, அது நீர் அல்ல. அப்ப நீ கற்பனையோட இருக்கக்கூடிய விஷயத்துல என்ன இருக்கு, எல்லாம் ஒரு ஆசை இருக்கும், பையன் இருக்கும், எதிர்பார்ப்புக்கும் விருப்பம் இருக்கும். இது அம்சமா தான் நீங்க உங்க மனசு வச்சிருக்கிறீங்க. இதை விட்டுட்டு இருக்க முடியுமா பாருங்க. அப்ப பார்க்கும்போது என்ன தெரியும்னா, அது ஒரு ரிஃப்ளெக்ஷனா, உங்களுடைய கற்பனையுடைய ரிஃப்ளெக்ஷனா தெரியும் தவிர அங்க உண்மை தெரியாது. அப்ப உண்மை தெரியாத இடத்துல போய் நீ கற்பனையா உங்களுக்கு கற்பனையாக இருக்கக்கூடிய உணர்வுல போய் நீங்க அது கேட்ட கிடைக்குமா, அது இருக்குமா, அது நடக்குமா, அது சாத்தியமா, இது வரைக்கும் நடந்திருக்கா? நீங்க எதிர்பார்த்த மாதிரி நடந்திருக்கா? ஆசைப்பட்ட மாதிரி நடந்துருச்சா? ஏதோ நடக்குது, அவ்வளவுதான். ஆனா எது நடந்தாலும் நீங்கள் உண்மை அறியாதவர்களாக, புரிந்து கொள்ள முடியாதவர்களாக உங்களுடைய இயல்புல இருந்து பார்த்து ஒரு கற்பனையாகவே வாழ்றீங்க தவிர அனுபவிக்கவே முடியாது. கடைசி நீங்களா ஒண்ணு உருவாக்கிற பொய் உணர்வுல போய் நீங்க சிக்கிக்கிட்டு அதை அழுதுகிட்டே கிடப்பீங்க. அப்ப இயற்கை இயல்பை நீங்க இல்ல, செயற்கையா உணர்வை ஏற்படுத்தி கொண்டு அந்த உணர்வுக்கு அனுபவத்தை வைத்துக் கொண்டு அந்த அனுபவத்திலிருந்து நீங்களா ஒண்ணு உருவாக்கிட்டு நீங்களா ஒண்ணு உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, மாத்த பாக்குறீங்க, அது மாறமா முயற்சிக்கிறீங்க. அது நீங்களும் உங்க உடம்பு மாறி போகும், மனசுதான் கெட்டு போகும், ஆரோக்கியம் இழப்பீங்க. ஏன்னா இயற்கை இயல்பு இல்ல. இயற்கை இயல்புல என்ன அப்படின்னா எந்த விதமான சொல்லக்கூடிய இதெல்லாம் இல்லாம இருக்கும். ஒரு ஆசை இருக்காது, எதிர்பார்ப்பு இருக்காது. ஆசையே இருக்காதா, ஆசைப்படக்கூடாதா? அந்த எண்ணத்தில் மேல ஒரு அழுத்தம், இந்த ஆசை, பயம், விருப்ப எதிர்பார்ப்புல எது வருதுன்னா எண்ணம் தவறல. எண்ணம் என்பது அந்த நேரத்துக்கு ஒன்றை செய்ய தூண்டுகின்ற ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தில் என்ன இருக்கின்றது, அது தவறு. எண்ணம் தவறல. விளையாட்டு இருக்கு, அந்த விளையாட்டுனா ஜெயிக்கணும் எண்ணம் இருக்கும். இப்ப ஜெயிக்கிற எண்ணம் தவறு இல்ல, அந்த எண்ணத்தில் என்ன உட்கார்ந்துருக்கு, ஒரு ஜெயிச்சே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம், ஜெயிச்சே ஆக வேண்டும் ஆசை, ஜெயிச்சே ஆக வேண்டும் எதிர்பார்ப்பு, ஜெயிச்சே ஆக வேண்டும் விருப்பெருப்பு அப்படிங்கிற ஒரு உட்கார்கின்ற பொழுது உங்க மனம் செயற்கையா மாறுகின்றது. நீங்க உங்களுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா பெட் மேட்ச், ஃப்ரெண்ட்லி மேட்ச் எடுத்துக்கோங்க. விளையாட்டுக்குன்னா 2 விதம் விளையாடலாம். ஒண்ணு ஃப்ரெண்ட்லியா விளையாடலாம், ஒண்ணு பெட்டா விளையாடலாம். இப்ப நீங்க இருக்கிறீங்க, எல்லாருக்கும் சீட் விளையாட தெரியும், எல்லாம் திறமையானவர்கள், பொழுது போகல, உடனே சீட் எடுத்து சீட் விளையாடுவோம், உட்காருவீங்க, ரம்மி விளையாட்டு, அதனால பொழுது போகும், ஜாலியா இருக்கும். அதே மாதிரி கிளப்ல போயிட்டீங்கன்னா ஒரு 10,000 ரூபா கட்டி அப்புறம் இந்த சீட் விளையாடுவாங்க, ரம்மி. இந்த சீட் விளையாண்டு பழக்கம் உள்ளவங்க தெரியும்ல.
அப்போ ஒரு விளையாட்டு பொழுதுபோக்காக்க விளையாடக்கூடிய விளையாட்டுல ஃப்ரெண்ட்லியா விளையாடக்கூடிய விளையாட்டு வச்சுக்கோங்க. இன்னொரு பெட்டா விளையாடக்கூடிய விளையாட வச்சுக்கோங்க. பெட் கட்டி விளையாடுறது. இந்த 2 விளையாட்டுல எது இயற்கையா இருக்கும், எது செயற்கையா இருக்கும்? நீங்க ஒரு இந்த வித்தியாசம் புரிஞ்சுட்டீங்கன்னா லைஃப்பை நீங்க எடுத்துக்கலாம். மனசு எப்படி இருக்கணும். அப்ப இயற்கையாங்கிறது எங்க வரும், இயல்பா எங்க வரும், சுகமா எங்க வரும் பார்க்கும்போது அது நட்பா ஃப்ரெண்ட்லி விளையாடுற விளையாட்டுலையா, ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல, அல்லது நீங்க பணம் கட்டி பெட் விளையாட்டுல, அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஒரு விளையாட்டுடைய நீங்க ஃப்ரெண்ட்லியா விளையாண்டாலும் சரி, அல்ல பெட் கட்டி விளையாடாலும் சரி, அதோடைய ரூல்ஸ் ரெகுலேஷன். ஒரு விளையாட்டுன்னா ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கும். அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் பெட் மேட்சுக்கும் ஃப்ரெண்ட்லி மேட்சுக்கும் ஒன்னா இருக்குமா, வேற வேறையா இருக்குமா? கண்டிப்பா ஒன்னா தான் இருக்கும். ஏன்னா மேட்ச்ன்ட்டா ஒரு கிரிக்கெட்னா கூட அதுக்கு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கு. இதுதான் கிரிக்கெட். ஃபுட்பால் இருக்கு. அது ஃப்ரெண்ட்லியா விளையாண்டாலும் சரி, பெட் விளையாண்டாலும் சரி, அதுக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன் எந்த இடத்துல மாறாது. அதுபடிதான் விளையாடுவீங்க. அப்ப நீங்க பெட்டா விளையாடுறது, ஃப்ரெண்ட்லியா விளையாடுறது. ஃப்ரெண்ட்லியா விளையாடுறதுங்கிறது இயற்கையானது, பெட்டா விளையாடுறது செயற்கையானது. அப்ப 2 நிலையில பார்க்கும்போது அதோட ரூல்ஸ் ரெகுலேஷன் ஒன்னா இருக்கு, விதி ஒன்னா இருக்கு. அது பிசிக்கல் ஆக்ஷன். பிசிக்கல் ஆக்ஷன்னா உங்களுடைய உடல் இயக்கத்தினுடைய வெளிப்பாடு. பெட் மேட்ச் விளையாடுறவங்க சீட்டை நல்லா பார்க்காம போடுவாங்க, சீட் போடுவாங்க, யாரும் காட்ட மாட்டாங்க, அது மூடிதான் போடுவாங்க, காட்ட மாட்டாங்க, இப்படியே போடுவாங்க. பிசிக்கல் ஆக்ஷன், இது வந்து உடலுடைய செயல்பாடு. பெட் மேட்ச்ல. இதே ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல வந்துட்டீங்கன்னா அங்கே சீட் விடும்போது இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குமா? இங்க எப்படி சீட்டு போட்டு நீங்க உங்க பாடி, உங்களுடைய உடல் செயல்பாடு இருந்ததோ அதே செயல்பாடு தான் ஃப்ரெண்ட்லி மேட்ச். அதே மாதிரி சீட்டு ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான் எல்லாம் பாத்துக்குங்க, சீட்டு போறேன் பாத்துக்குங்க, இது என்ன பாத்துக்குங்க, நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி போட மாட்டாங்க. அப்பயும் இந்த ரகசியமாக தெரியாம அந்த பிசிக்கல் ஆக்ஷன் தான் போடுவாங்க. நீங்க நல்லா யூகத்துக்கு கொண்டு வாங்க. இதை புரிஞ்சு கொண்டா எங்க மனசோட எதுல வச்சு நீங்க உலகத்துல நீங்க இயங்கணும் சொல்ல வந்து. அப்ப பெட் மேட்ச் எடுக்கும்போது பிசிக்கல் ஆக்ஷன் ரெண்டுமே சேம், ஒண்ணுதான். ரூல்ஸ் ரெகுலேஷன் ஒண்ணுதான். அடுத்து அதோடைய செயல்பாடுகள், உடல் ரீதியான இயக்கங்கள் ஒண்ணா இருக்கு. அடுத்து இந்த பெட் மேட்ச்ல ஃப்ரெண்ட்லி மேட்ச் பார்க்கும்போது ஜெயிக்கிற எண்ணத்துல, பெட் மேட்ச்ல ஜெயிக்கிற எண்ணத்துல என்ன இருக்கும்? ஜெயிக்கிற எண்ணம் இருக்குமா இருக்காதா? பெட் மேட்ச்ல ஜெயிக்கிற எண்ணம் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும், சந்தேகம் என்ன? சரி, ஃப்ரெண்ட்லி மேட்ச் வாங்க, அங்க ஜெயிக்கிற எண்ணம் இருக்குமா இருக்காதா? இருக்காதா? ஜெயிக்கிற எண்ணம் இருக்கும். எண்ணமே எல்லாம் விளையாட முடியாதா? ஜெயிக்கணும் எண்ணம் இருந்தால் தானே விளையாட்டா இருக்கும். ஜெயிக்க எண்ணம் இல்லாம எப்படி விளையாட முடியும்? அப்ப ஜெயிக்க எண்ணம் இருக்கும், எண்ணம் இருக்கும். ஆனா நான் இப்ப கேட்கக்கூடிய ரெண்டுக்கு வித்தியாசம், அந்த பெட் மேட்ச்ல ஜெயிக்கிற எண்ணத்துல என்ன உட்கார்ந்து இருக்கும், ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல ஜெயிக்கிற எண்ணத்தை என்ன உட்கார்ந்துருக்கும். இதைத்தான் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். பெட் மேட்ச் எடுத்தீங்கன்னா ஜெயிக்கிற எண்ணத்துல என்னென்ன உட்கார்ந்துருக்கு? ஜெயிச்சு ஆக வேணும் என்ற கண்டிஷன் வந்துடுறீங்க. ஒரு பைண்டிங் ஆயிருது. அப்ப அது மேல ஒரு ஆசை இருக்கும் கண்டிப்பா. தோத்துடக்கூடாது எண்ணத்துல பயம் இருக்கும். ஒவ்வொரு மூமெண்ட்ல சீட்ல போடும்போது அந்த வெறுப்புகளோட விளையாடுவீங்க. எதிர்பார்ப்புகளோட விளையாட்டு ஓடிட்டு இருக்கும். ஆசை, பயம், விருப்பு, எதிர்பார்ப்புகள் தான் ஒரு பெட் மேட்ச்ல இருக்குங்கிற உங்களுக்கு யூகிக்க முடியும். ஃப்ரெண்ட்லி மேட்ச்க்கு வந்துருங்க, நட்பு விளையாட்டுக்கு வந்துடுறீங்க. அங்க ஜெயிக்கிற எண்ணம் இருக்கும், அது எந்த மாற்றம் கிடையாது. அந்த எண்ணத்துல என்ன உட்கார்ந்து இருக்கும்னா ஜெயிச்சே ஆக வேண்டிய ஆசை உட்கார்ந்து இருக்காது, தோத்துருமே பயம் உட்கார்ந்து இருக்காது. ஒவ்வொரு மூமெண்ட்ல சீட்டோட வந்துட்டு போகும்போது எந்த வெறுப்புகள் உங்களுக்கு உட்கார்ந்து கூடு பாயாது. அதே நேரம் எதிர்பார்ப்பே இருக்காது. ஜெயிச்சாலும் ஒண்ணுதான், தோத்தாலும் ஒண்ணுதான். இந்த ஒரு சமநிலை உணர்வு அங்க இருக்கும். ஆனா இங்க சமநிலை உணர்வு இருக்குமா?
அந்த விளையாட்டானது இப்படி பெட் மேட்ச் சுகமா, ஃப்ரெண்ட்லி மேட்ச் சுகமா அப்படி கேட்ட என்ன சொல்லுவீங்க? பெட் மேட்ச் என்ன சொல்லிட்டேன், எண்ணத்தில் ஒரு அழுத்தம் உட்காந்துருக்கு, அப்போ சுமையோடு உட்காந்துருக்கு. இங்க சுமையில்லாம உட்காந்துருக்கு, சுமையோடு உட்காந்துருக்கு, துக்கமா இருக்கும். சுமையெல்லாம் உட்காந்துருக்கு, சுகமா இருக்கும். இங்க சுகமா இருக்கும், இங்க சுகம் இல்லாம ஒரு துக்கம் இருக்கும். துக்கம் என்ன? அவனுக்கு ஒரு ஒரு அழுத்தம், ஒரு ப்ரெஷர், ஒரு சுமை. இங்க சுகம், இங்க சுமை, அவ்வளவுதான். அப்ப சுகத்தோடு நீங்க விளையாடு விளையாட்டுல சுகத்தோடு இருக்க விரும்புறீங்களா, சுமையா இருக்க விரும்புறீங்களா? வாழ்க்கையில நீங்க இருக்கிறது எல்லாமே, நினைக்கிறது எல்லாமே சுகமா இருக்கு நினைக்கிறோம், ஆனா சுமையாவே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்? இயற்கையான ஒரு உணர்வோட மனநிலை இல்லை, செயற்கையாக ஒரு உணர்வை கொண்டு வந்து அதை பாக்குறீங்க. இப்ப இன்னொரு கேள்வி வருதுல, பெட் மேட்ச்ல திறமை அதிகமாகுமா, ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல திறமை அதிகமாகுமா? பெட் மேட்ச் திறமை அதிகமாகுமா, ஃப்ரெண்ட்லி மேட்ச் திறமை அதிகமாகுமா? எல்லாம் பார்த்தா பெட் மேட்ச் விளையாண்டாதாங்க ஒரு திறமையா விளையாடுவாங்க. ஏன்னா ஜெயிக்கிற எண்ணம் எதுல ஜாஸ்தி இருக்கும்? பெட் மேல ஜாஸ்தி இருக்கும். அப்ப அதுலதான் திறமை கூடும். ஃப்ரெண்ட்லி மேட்சா ஜெயிச்சா ஒண்ணு தோத்தான ஒரு அசால்ட்டா இருக்கு சார், கண்டிப்பா திறமை இருக்காது சொல்லி. நல்லா யோசிச்சு பாருங்க, ஸ்கூல் லைஃப்ல பாருங்க, நல்லா படிச்சு போயிருப்பான், 95 மார்க் எடுக்கலாம் போயிருப்பான். பார்த்தா ஒரு 2 கேள்விக்கு பதில் தெரியாம ஒரு இக்கட்டா கேள்வி இருந்த உடனே ஒரு அவனுக்கு பதட்டம் இருக்கும். 95 மார்க் மேல நம்ம ஸ்கோர் பண்ணி பார்த்தா 85 வருவங்களுக்கு அப்படி என்ன வந்த உடனே ஐயோ நம்ம குறைஞ்சிருமே நினைச்ச உடனே அவனுடைய கனவுகள் எல்லாம் தகர்ப்படுதே நினைச்ச உடனே அப்ப 85 மார்க் எடுக்கிற அந்த ஒரு ஒரு திறமை கூட 75 65 மாறிடும். உண்மையா உண்மை இல்லையா? நீங்களுடைய அனுபவத்தை பாருங்க. அதே பாருங்க, ஒரு 30 35 மார்க் எடுப்பான், ஒரு பார்டருமா பாஸ் பண்ணுவான், அவன் பெருசாலாம் அது படிப்பு மேல வந்து இருக்காது, ஆனா ஒரு ரிலாக்ஸ்னஸ் மைண்ட் இருக்கும். அவன் தெரிஞ்சு 30 35 மார்க்ல தெரிஞ்சிருக்கும், ஆனா அவன் மார்க் 45 வந்துடும். ஏன்னா எதையோ அவன் எழுதுவாங்க, ஏதோ ஓடும், ஏதோ செய்வாங்க. அந்த கேள்விக்கு வாத்தியார் சொல்ற இடத்துல ஏதோ எங்கேயோ சொன்ன வச்செல்லாம் போட்டு கிறுக்கி அதை ஒரு கோர்த்து ஒரு திறமை காட்டிடுவான். 10 மார்க் எக்ஸ்ட்ரா வந்துடும் அவனுக்கு. யாருக்கு? 35 மார்க் தான் வரக்கூடிய 45 வந்திருக்கும். இங்க 85 வர வேண்டியது 75 மாறும். இன்னும் பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல பாக்குறான் சச்சின் டெண்டுல்கர், அவர்லாம் திறமையான உலகத்திலே பெஸ்ட் பிளேயர் கிரிக்கெட்ல. அவர் இறங்கினா 100 எதிர்பார்க்கலாம். பொதுவாகவே சச்சின் பார்த்தா 100 அப்படிங்க பார்ப்பாங்க. ஆனா 90 வரைக்கும் ஐயா நல்லா தான் விளையாடுவாரு, சூப்பர் ஆடுவார், எந்த ஒரு இதெல்லாம் விளையாடுவார், அப்படியே கொண்டு போவார், நார்மலா கொண்டு போயிட்டே இருப்பார் அழகா. ஒரு 90 பால் 90 பாலுக்கு 90 ரன் ஈக்குவல் கொண்டு போயிட்டே இருப்பார். ஆனா 92 93 வரும்போது பாருங்க, 95 97 அவர் அவுட், ஏகப்பட்ட அவுட் ஆயிருக்காரு. ஏன்? அந்த 100 எடுக்காம போயிடக்கூடாது, 100 எடுத்தோம்னா அது மேல் ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணிடுறாரு. அப்ப எப்பயுமே ஈக்குவல் பால் வந்தது, அந்த 10 ரன் எடுக்கிறதுக்கு 25 பால் 20 பால் 25 பால் போகும். திறமை என்னாச்சு? இப்போ 90 வரைக்கும் திறமை இருக்கு, அது திறமை ஏன் வங்குது? அந்த 100க்கு மேல ஒரு அழுத்தம் ஏற்படும் போது, ஒரு சுமை ஏற்படும் போது. இதே 100 ரன் தாண்டிட்டா வச்சுக்கோங்க, அப்போ விளாசுவார். 100 தாண்டி போகும்போது அப்போ ஒரு 6 அடிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 10 பாலுக்கு 15 ரன் போயிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகுது? அதே போல அதே பிச்சு தான், அந்த 90 100 பால் என்ன ஏன் அப்படின்னா அந்த 100 மேல உள்ள ஒரு அழுத்தமானது அவருடைய திறமை வங்க செய்யுது. அடிக்க முடியல, திணறாரு, இயல்பு இல்ல, செயற்கை மாறிடுச்சு மனசு, இயற்கையான மனநிலை இல்ல, உணர்வு இல்ல. இப்படிதான் எல்லாமே வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணிடும். அப்ப திறமை என்ன ஆகுதுன்னா குறைந்து விடுகின்றது. ஒரு இயக்கத்துல ஒரு செயல்ல சுகமா இருக்கணும், திறமையா இருக்கணும், சுகமா இருக்கணும், திறமையா இருக்கணும். அப்ப ரெண்டு சேர்ந்தாதான் அது அனுபவம் சூப்பரா இருக்கும், அனுபவிக்கிறா இருக்கும்.
அப்ப உங்களுடைய வாழ்வில் என்கிற வாழ்க்கை என்ற ஒரு விளையாட்டு. வாழ்க்கை விளையாட்டுல கொண்டாட்டமா இருக்கிறீங்களா, திண்டாட்டமா இருக்கிறீங்களா? அந்த போராட்டம் என்கிற பேர்ல நீங்க ஒரு ஒரு மோட்டிவேஷன் கொண்டு வரலாம். மோட்டிவேஷனா வாழலாம். போராட்டத்துக்கு போராடணும். அது போராட்டம், அது சுமை. நான் சுகமான போராட்டங்கள். சுகமான போராட்டங்கள்லாம் அது ஒரு விளையாட்டு. வாழ்க்கை போராட்டம்லாம் ஒரு விளையாட்டு. அது என்ன விளையாட்டுன்னா சிறு விளையாட்டு. ஆனா நம்ம சுமையோடு இருக்கும்போது தெரு விளையாட்ட போயிடுது. பிரச்சனையோடு வாழ்ந்துட்டு இருக்கோம். பிரச்சனைங்கிறது ஒண்ணுமே இல்லாத ஒன்று. பிரச்சனை காணல் நீர் இருக்க மாதிரி உங்க பூதாக காட்டும் தவிர நீங்க மனசுல இருந்து நீங்க செயற்கையா பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்லாத பிரச்சனையாவே தோண வைக்கும். ஏன்? இந்த மாதிரி ஆசை, பயம், விருப்ப எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு உட்காரும் போது இயற்கையை பார்த்து இல்லைங்க. இயல்புல அது இல்ல. கிடையாது. நீங்க அப்படிப்பட்ட அல்ல. நீங்க இயல்பு, நீங்க விளையாட்டுக்குரியவர்கள். ஒரு குழந்தை 3 வயசு குழந்தை எப்படி இருக்கு, 5 வயசு குழந்தை எப்படி இருக்கு? எந்த கவலை இல்லாம சுதந்திரமா சிரிக்குது, செய்து அழுகுது, எந்த ஒரு பாரம் இல்ல. அது அதான் குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னா அவனுடைய மன இயல்புல மனசுல எதுவுமே இல்ல, எந்த பாரம் இல்ல, செயற்கையா இல்ல, மனசு செயற்கையா இல்ல. அப்ப இயற்கையா இருக்குன்னா இயற்கை இயல்புல இருக்கு. அது பஞ்சபூதத்துக்கு நிலையில சமநிலையில் இருக்கு. அது அப்ப குழந்தை ஒரு ஆனந்த நிலை இருக்கு. எப்ப நீங்க உலக விஷயத்தோடு உங்களுடைய எதிர்ப்பு இந்த உலக விஷயத்துல ஏற்படுகின்ற ஒரு தாக்கத்துல இருந்து நீங்க உள்படுத்தி செயற்கையா உங்க மனசை வச்சுக்கிறீங்க, அப்பதான் எல்லாமும் உங்களுக்கு கஷ்டமா தரு தவிர இயற்கையில அது கிடையாது கிடையாது. அப்ப செயற்கை அங்கிறது உங்க மனநிலை நீங்களா கற்பனை பண்ணி போறதான். இது எப்படி மாத்திக்கிறது அப்படின்னா, நீங்க கற்பனை உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கீங்க, கற்பனை உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கீங்க, புரிஞ்சுக்கோங்க. அது பகல் கனவு. அப்போ ஒரு விழிப்பு தேவைப்படுது. பகல் கனவு விழிப்பு தேவைப்படுது. இன்னும் தூங்குறப்ப கனவு வருது, கனவுக்குள்ள உண்மையா தெரியுது, கனவுக்குள்ள ஏதாவது பொய்யா தெரியுதா? கனவுக்குள்ள உண்மையா இருக்கு. எல்லா அனுபவம் பாக்குறீங்க, மான அவமானப்படுத்துறது தெரியுது, மகிழ்ச்சி தெரியுது, லாப நஷ்டங்கள் தெரியுது, எல்லாமே அனுபவப்படுது. அப்ப கனவுக்குள்ள கனவு உண்மை, கனவு உண்மையா இருக்கு. விழித்த பின் கனவு அது இல்லைன்னு தெரியுது, பொய்யா தெரியுது. ஆனால் அனுபவம் இருக்கா இல்லையா? அந்த அனுபவம் இருக்குதா? ஒருத்தர் அவமானப்படுத்திட்டான் கனவுல, பயங்கர அவமானப்படுத்துறான், பிடிச்சவன், நம்பிக்கைக்குரியவன், கனவுல அவமானப்படுத்துறான். அப்படி கனவு வந்துருச்சு, எந்திரிச்சு உடனே என்ன அவமானப்படுத்திட்டான்ப்பா, அவனை போய் என்ன ஒன்று கேட்டு வர போயிருவீங்களா? இல்ல அவன் மேல ஏதா வருமா? அப்ப கனவு ஒரு எண்ணங்கள் தொகுப்புல ஒரு மிக்சிங். ஆனா அதையும் பயந்துட்டே வச்சுக்கோங்க, இப்ப கனவு படைக்க சொல்லி அவனை பயந்துட்டு இருப்பீங்க. அப்ப எப்பேற்பட்ட காட்சி வந்தா கூட கனவு தானே அப்படி சொல்லும் போது அனுபவங்கள் கொடுத்திருந்தால் கூட அந்த அனுபவத்தை நீங்க விட்டுட்டு அது உண்மையிலே இங்க வரும்போது அந்த அனுபவத்தில் ஏற்பட்ட எல்லா அழுத்தங்களும் எல்லா இதுவும் அப்படியே கரைஞ்சு போயிடுச்சு, அப்படி மறந்துடுவீங்க. அதே போலதான் இந்த உலக வாழ்க்கையில நீ கற்பனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பகல் கனவு காண்றது எல்லா வரும் செய்யும், எல்லா வேதனையும் இருக்கும், கஷ்டம் இருக்கும். அது ஞான விழிப்புல பாத்தீங்கன்னா, ஞான விழிப்பு கனவுல நீங்க விழித்தவன், கனவு உறக்க நிலையிலிருந்து விழித்தவுடன் கிடைக்கக்கூடிய அனுபவம் அது அனுபவமா இருந்தா கூட அது இல்லை என்ற ஒரு நிலை உணரப்படுகின்றது. அதே பகல் கனவுல பகல்ல பார்க்கக்கூடிய இந்த உணர்வுல பாத்தீங்கன்னா ஞான விழிப்புல, அறிவு விழிப்புல இங்கே நனவும் ஒரு பொய் உரு கொள்கிறது. அப்ப கனவும் நடந்து விழிப்பும் இருந்தால் அப்ப கனவு அழிக்கப்படுகின்றது. அதே நேரம் இல்லைங்கிற உணர்வோடு சேர்ந்து அழிச்சிடலாம் கனவுக்குள்ளேயே. சில பேர் கனவு காண்றதை பார்த்திருக்கிறாங்க. அது எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. கனவுலயே கனவு காண்ற தெரியும். அப்ப இந்த உலக வாசகத்துல நீங்க மனதில் ஈக்கின்ற பொழுது இயற்கை விட்டு செயற்கையை வாழ்கின்ற நிலையிலிருந்து ஞான விழிப்பில் இயற்கையை உணர்ந்துகின்றால்
இப்போ நடக்கிற காட்சி எல்லாம் உனக்கு ஆனந்த காட்சி ஆயிரும், நிகழ்கால உணர்வு ஆயிரும். அப்ப இந்த கர்ம உலகத்துல இருப்பீங்க, கர்ம உலகம், ஒரு செயல்குறி உலகத்துல இருப்பீங்க. ஆனா நீங்க கற்பனையோடு பார்க்கின்ற பொழுது செயலுக்குரிய உலகம் மறைந்து உங்களுக்கு மனதுடைய இதா தெரியும். அப்ப கர்ம உலகம் தெரியாது. ஆனா கர்ம உலகத்தின்படி அனுபவிச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அனுபவிக்கின்ற பொழுது உங்களுடைய அங்கு உண்மைத்தன்மை உணர முடியாது, நீங்களா ஒருக்குள்ள ஏத்திட்டு இருப்பீங்க. அவர் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருப்பார், நீங்களா ஒரு காரியத்தை முடிவு பண்ணுவீங்க. அப்ப தப்பு அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான புரிதல்களை ஏற்படுத்தி இருக்கும். அவங்க எதுக்கு சொல்ல வராரு உணர மாட்டீங்க, நீங்களா ஒரு முன்முடிவு பண்ணி சொல்லி கேட்டுட்டு இருப்பீங்க. அப்ப அந்த சொல்றது எல்லாமே உங்க முன்குழிவுக்கு ஏற்ற மாதிரி உள்ள போதும் தவிர அவர் எதை சொல்ல வராருங்கிற அடிப்படையை உங்களால புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது. இதுதான் எல்லாத்துக்கும் பிரச்சனை ஆகுது. இயற்கை இயல்பா நீ பார்த்த உங்களுடைய அந்த கற்பனை எல்லாம் விட்டு அந்த மனத்தினுடைய அழுத்தமான உணர்வுகளை விட்டு அவர் இறந்த எதிர்கால அனுபவத்துக்கெல்லாம் உட்படுத்தாம, எண்ணங்கள் உட்படுத்தாம, கற்பனைக்கு உட்படுத்தாம பார்த்தீங்கன்னா அங்கே நிகழ்காலத்துடைய இயற்கை உணர்வை அவன்கிட்ட வாங்க முடியும், நம்ம அதை டீல் பண்ண முடியும், அனுசரிச்சு போக முடியும், அணுக முடியும். இல்லை என்றால் அந்த செயற்கைத்தன்மையை உங்க இயல்புலையே பார்ப்பீங்க. அங்கே நடக்கிற எதுவுமே உங்களுக்கு வசப்படாது, அது உங்களுக்குள்ளும் சேராது. இப்படியே உங்களை மாற்றி ஒரு குற்றங்குறைகளோடு வாழ்க்கையை ஓட்ட முடிந்தால், என்னதான் கணவன் மணியா இருந்தாலும் வாழ்க்கை கூட வாழ்ந்தாகணும். ஆனா குற்றங்குறை மாறிமா சொல்லிட்டே இருப்போம். குழந்தை விஷயத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கற்பனையில பாப்பீங்க, அது கர்மத்தை என்ன நடக்குதுன்னு யோசிக்க மாட்டேங்க, கற்பனையில பாப்பீங்க. அப்ப கர்மம் வேற மாதிரி இருக்கும், ஆனா கற்பனை ஒண்ணு சொல்லும். அப்ப ரெண்டும் முரண்பட்டு இருக்கும். அப்ப செயற்கையா மனநிலை ஆயிருது. அப்போ ஒரு ஞான விழிப்பு, அறிவு விழிப்புங்கிற வர வரைக்கும் இந்த மனம் இயற்கையிலிருந்து செயற்கையிலிருந்து இயற்கைக்கு மாறாது. அப்ப நீங்க கருவுலகத்துக்கு போகணும். கருவுலகம்னா உண்மை உலகம். உண்மை உலகம் என்ன, உள்ள ஆழ்ந்து பார்க்கும்போது என்ன உண்மையா இருக்கு பார்க்கத்தான் தெரியாது. கொஞ்சம் ஆன்மீகத்துக்குள்ள போகணும், அதோடைய ஆழம் புரியணும். அறிவுனா என்ன, உண்மைனா என்ன, பொய்னா என்ன, மாயைனா என்ன, மூணு பிரிக்க தெரியணும். உண்மை என்ன தெரியணும், மாயனா என்ன தெரியணும், பொய்னு என்ன தெரியணும். இந்த மூணு பிரிக்க தெரியும். பிரிக்க தெரிஞ்சாதான் நீங்க அங்க உங்களுடைய அறிவு விழிப்பு, ஞான விழிப்பு ஏற்படும். அப்ப மூணு உலகத்தை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஒண்ணு கற்பனை உலகம், அதுதான் இப்ப உங்களை ஆட்டி படிச்சுட்டு இருக்கு. ஆனா கர்ம உலகம் பாத்தீங்கன்னா அதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, தானா நடந்துட்டு இருக்கு. அது ஒரு காரண காரியத்தில் வந்துட்டு இருக்கு. அந்த காரண காரியம் உங்களுக்கு புரியாது. ஏன்னா உங்க கற்பனை என்ற உணர்வு அந்த காரண காரியத்துல இருந்து தாண்டி ஒன்ன முடிவு பண்ணிட்டு இருக்கோம், ஒரு அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுக்குள்ள கருவுலகம் இருக்கு. கருவுலகம் உண்மை உலகம், ஆதாரமாக அடிப்படையா இருக்கக்கூடியத கருவுலகம். அப்ப கருவுலகங்கிறது மாறாத ஒன்றிலிருந்து, எல்லாமே மாறாத நிலையான சாஸ்வதமாக இருக்கக்கூடிய மாறுபடாத நிலையிலிருந்து, ஒரு உண்மைத்தன்மையிலிருந்து எல்லாமே அந்த கருவுல இருந்து எல்லாமே என்ன அது வெளிப்பட்டு, கர்மங்கள் வெளிப்பட்டு நம்ம காட்சியா வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த கர்ம உலகத்தில் இல்லாம, கருவுலகத்தையும் மறந்துட்டு, கர்ம உலகத்தையும் இல்லாம உங்கள் கற்பனை உலகத்துக்குள்ள புய்த்திடுறீங்க. அப்ப கருவும் தெரிய மாட்டேங்குது, கர்மமும் தெரிய மாட்டேங்குது. நீங்க அவன் பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க, நீங்க சொல்லிட்டு போயிட்டு இருப்பீங்க. அப்ப செயற்கையா நடந்துட்டு இருக்கும், இயற்கையான இயல்பு போயிட்டு இருக்காது. ஆனா கர்ம விதிப்படியே நடக்கும். நீங்க கற்பனைக்கு என்னதான் கற்பனை பண்ணாலும் நடக்க போறது கிடையாதுங்க. ஆனா கற்பனையே பார்த்து அழுதுட்டு இருப்பீங்க, பேசிட்டு இருப்பீங்க, கோபப்பட்டு இருப்பீங்க, கருத்து பரிமாற்றி இருப்பீங்க. ஆனா உண்மையான கர்மம் அங்க என்ன, அதுல கரு என்ன அப்படிங்கிற இதே உங்களுக்கு போகாது. அப்ப ஞான விழிப்பு வரணும். ஞான விழிப்பு வந்தா தான் மனசு இயல்புக்கு, இயற்கைக்கு மாறும். இப்ப ஞான விழிப்பு என்னன்னா, எப்படி கனவுல விழித்த பின் அது பொய் உருவு கொள்கிறதோ, நனவு ஞான விழிப்புல பொய் உருவு கொள்கிறது. அதே நேரத்துல உண்மை அம்சமாக இருக்கு. இந்த ஞான பகல் கனவுல, பகல் நனவுல ரெண்டு விதம் இருக்கு. கற்பனை கிடையாதுங்க, மனது கிடையாது. அங்கே ஞான விழிப்பு ரெண்டு பார்க்கலாம். ஒண்ணு மாயையும் பார்க்கலாம், உண்மையும் பார்க்கலாம் ஞான விழிப்பு. ஆனா உண்மை புரிந்து கொள்ள முடியும், மாயை அணிவிக்க முடியும். உண்மை புரிந்து கொள்ளதான் முடியும், ஆனா அந்த உண்மையை மாயையாக அணிவிக்க முடியும்.
அப்ப பொய் எது, மாய எது, உண்மை எது, மூணுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்பட்டா மட்டும்தான் நீங்கள் மனதை வந்து செயற்கையிலிருந்து இயற்கையை இயல்பா மாத்த முடியும். அங்கதான் சமநிலை என்று உணர்வு. என்னைக்கு சமநிலை வருதோ அதுக்கு சமாதி பேரு. சமநிலை வந்தா சமாதி தான். அது ஆதியோட இணைகிறீங்க, ஆதியோட சமனாகிறீங்க. ஆதி இந்த நேரம் எப்படி இயங்கிட்டு இருக்கு, பஞ்சபூதம் இயக்குது, அது ஒரு சமநிலையோட இயங்கிட்டு இருக்கு. சமநிலை விதியை பிடிச்சி இயங்கிட்டு இருக்கு. எங்க குறைஞ்சாலும் அது பேலன்ஸ் பண்ணி இன்னொரு பக்கம் கூட்டிக்கணும், எங்க கொண்டாலும் இன்னொரு பக்கம் குறைச்சிக்கணும். அந்த சமநிலை விதி தான் எல்லாத்துக்கும். அப்ப சமநிலை விதியோடு நீ இயங்க முடியும். அப்ப வந்து சமநிலை வந்த பிறகுதான் ஆசை, பயம், விருப்பெருப்பு, எதிர்பார்ப்புல இருந்து விடுபட முடியும். ஆசைன்னு என்ன, இது அடைய வேண்டும், நம்முடைய இல்ல அடைய வேண்டும். சமநிலை விதியில அங்க இருப்பதும் இங்க இருப்ப ஒண்ணுதான், இருந்தா ஒண்ணுதான், இருக்காட்டு ஒண்ணுதான், நடந்தா ஒண்ணு நடக்காட்டு ஒண்ணுதான். எதிர்பார்ப்பு வந்தா ஒண்ணு வரட்டு ஒண்ணுதான். விருப்பெருப்பு எல்லாம் சமநிலை பார்த்தா எதுக்கு விருப்பெருப்பு? திட்டினாலும் எனக்கு சந்தோஷம் தான், அவமானப்படுத்த சந்தோஷம் தான், புகழ்ந்தா சந்தோஷம் தான். அப்ப என்ன எப்படி நமக்கு விருப்பெருப்பு வரும் யார் மேலேயாவது? அப்ப அந்த சமநிலை உணர்வுக்கு வரணும். அப்ப மனசு இயல்பு நிலைக்கு தானாகும் திரும்ப. அப்ப சமாதி ஆவீங்க. சமாதினா சகஜநிலை சமாதி. இது அற்புதமானது. சகஜநிலை சமாதி. உங்க உணர்வு சகஜநிலை சமாதியா இயற்கை இயல்பா அனுபவிச்சுட்டு இருக்கு. அப்ப மனம்ங்கிறது ஒண்ணு உங்களுடைய செயற்கையில இருக்கிறத நீங்க உணர்ந்து நீங்க அதை பழக்கப்படுத்தணும். இது பழக்கப்படுத்தணும், மாறாது. தோஷங்கிற பிடிச்சிருக்கும் மனசுல இந்த செயற்கையா. அது இயல்பு புரிஞ்சப்ப அப்படியே நீங்க மாத்த பழகுறது தான் உங்களுடைய பயிற்சின்னு இருக்கு. அப்போ ஒரு விவேகம் இருக்கணும், அந்த விவேகத்தை ஒட்டி வைராக்கியம் பிறக்கணும். வைராக்கியம் மட்டும் போதாது, அதை அடைவதற்கு உண்டான ஒரு முயற்சி பயிற்சிங்கிறது எடுக்கணும். எதை நோக்கி நம்ம பயணிக்கணும், இந்த மனசு எதை நோக்கி அணுக்க முற்படுறது பார்க்கணும். இப்ப நீங்க கற்பனைக்குள்ள இருந்துகிட்டு வாழ்க்கையில நான் 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு, 20 வருடம் கழிச்சு நான் இப்படிலாம் வாழணும், இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற கற்பனைக்குள்ள போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நிச்சயம் கிடையாது. அதே நேரம் அப்படியே அடைஞ்சா கூட நீங்க நினைக்கிற அந்த ஒரு மனநிலையானது, சுகமானது, இயல்பானது அது வர வராது. ஏன்னா இது புரிந்து கொள்வதா வருது, உங்களுடைய வெளி தோட்டத்தை வருவதில்லை. ஆனந்தங்கிறது உங்களுக்குள்ள மகிழ்ச்சிங்கிறது, இயல்புங்கிறது, இயற்கை என்பது வெளியில கிடையாது. உங்களுடைய உள் புரிதல் மட்டும் இருக்கு, உள் பயணத்துல இருக்கு. இதை புரிந்து கொண்டு நீங்கள் உங்க மனது இயற்கையின் இயல்பை மாத்த பழகிக்கணும். அப்பதான் வந்து நீங்க ஒரு முழுமையான ஒரு பூர்ணமான மன நிறைவு கிடைக்கும். இப்ப ஒரு தயக்கம், ஒரு ஏக்கம், ஒரு திருப்தி இல்லை, இவைகள் அவங்களுக்கு ஓடிட்டு. அப்ப உங்களுக்குள்ள என்ன வரணும்னால் ஒரு நிதானம் வரணும். ஃபர்ஸ்ட் நிதானம் வரணும். மனசுக்கு ஒரு நிதானத்தை கொடுக்கணும். நிதானங்கள் என்னன்னா உங்க புலன்களை கட்டுப்படுத்தப்படணும். உங்க இயற்கைக்கு வரணும். நீங்க வந்து ஒரு இயற்கையிலேயே பாத்தீங்கன்னா பார்த்த உடனே கண்ணு போகுது, கை போகுது, கால் போகுது, சொன்ன உடனே நீங்க வார்த்தையில அவன்கிட்ட வீசுறீங்க. இப்ப அந்த புலன் அடக்கம் வரணும், இயற்கைக்கு வரணும்ன்றா. செயற்கையா போகும்போது உங்க கை கால் புரியாது, தலை புரியாது, எதுவும் புரியாது. அப்ப நிதானத்துக்குள் வரைகின்ற பொழுது மட்டும்தான் அது உங்களுடைய ஒரு நிலைக்கு வரும், புலன்களுக்கு அடக்கம் வரும். இப்ப புலன் சார்ந்த விஷயக்குள்ள போகுது. கண்ணுக்கு அழகு அழகின்மை, கண்ணுக்கு அழகு அழகின்மை போகும். காதுக்கு இகழ்ச்சி பொழிச்சு போகும். மூக்குக்கு மனம் நாட்டன் போகும். நாக்குக்கு சுவை அசுவை போகும். உடலுக்கு சுகம் துக்கம் போகும். இந்த பரிசத்துக்கு, இந்த மெய்க்கு. அப்ப இது விஷயங்களை சார்ந்தது, இந்த விஷய அனுபவங்கள் சார்ந்தது. இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு நிதானத்துக்கு வந்தா மட்டும்தான் உங்க மனம் வந்து அடுத்த நிலைக்கு போகும். அப்ப சமநிலையோட நீங்க புலனுடைய விஷயம் சமநிலையோட பார்க்க தொடங்கணும். இதை புரிந்து கொண்டு நீங்க வாழ வேண்டும். அப்ப வெறும் நிதானம் மட்டும் போதுமா? பத்தாது.
சமாதானத்துக்கு போகணும். சமாதானங்க புரிந்து கொள்வது வரணும். சமாதானம் எப்ப புரிதல் ஏற்பட்டாலும் கெமிஸ்ட் ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கும் அவங்களுக்கும் மித்த நண்பர்களுக்கும் மித்த காட்சிகளுக்கும் எல்லாம் பாத்தீங்கன்னா பார்க்க எங்க ரசிக்கிறீங்க. ஆனா அந்த செயற்கை உங்களுடைய புலன் சார்ந்த விஷயத்துக்குள் பிடித்தது பிடிக்காது என்ற விஷயத்துக்குள் நீங்க புலன் சார்ந்த விஷயத்துக்குள் சிக்கிவிட்டால் அங்க புரிதல் என்பதே வராது. அப்ப இப்படி சமாதானம் கிடைக்கும். சமாதானம் வந்த பிறகுதான் புரிதல் வந்த பிறகுதான் அங்கே ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு ரசாயனம்ங்கிற ஒரு அன்பு, பிணைப்பு, ஒரு நேசம் அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ள ஒண்ணு சேர்க்க முடியும். சமாதானம் வரலை என்றால் ஒண்ணு செய்ய முடியாது. இப்ப நிதானமும் சமாதானமும் 2 கண்களாக நீங்க நோக்க வேண்டும். ஒண்ணு புலனடக்கம், இன்னொன்னு அது புரிதல். 2 ஒண்ணு சேரணும். அப்பந்தான் நீங்கள் அந்த நிகழ்கால உணர்வுக்குள் வரும்போது ஒரு தியானம் வரும், ஒரு போக்கஸ் வரும், ஒரு பார்வை வரும், மனசுக்கு கட்டுப்படும். அது என்னங்க பார்க்கணும். அப்ப இறந்த எதிர்கால நினைவுகள் தூக்கி எரியும். அப்ப ஒரு தியானத்துக்குள் வர வேண்டும் என்றால் நீங்கள் இந்த நிதான சமாதத்துக்கு போன பிறகு அது தியானம் போது அங்க நிகழ்காலத்தில் அணிவிக்கிறீர்கள். அங்கேதான் நீங்க உண்மையான இயல்பை பிறக்கின்றது. தன்னைத்தான் அறிகிறீர்கள், தானே வெளிப்படுத்த தொடங்கிவிடுவீர்கள். அந்த தியானத்தின் மூலியமா தான் உங்களுக்குள் ஒரு மௌனம், ஆழ்ந்த மௌனத்துக்கு போயிரு. இந்த ஆழ்ந்த மௌனம் தான் உங்க மனதை நீங்க இயற்கை இயல்புக்குள் கொண்டு வந்து ஒன்னே உலகத்தை அணிவிக்கும். அந்த இயற்கையான ஒரு உணர்வு மௌனத்தில் இருக்கின்றது. வெளிப்பாடு எப்படியா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், எதுவா செய்யலாம், எதுவா சொல்லலாம், எதுவா இயங்கலாம். ஆனால் அதோடைய உள்ளே ஒரு இயற்கையான மௌனமா இருக்கும். அந்த மௌனம்தான் எல்லாத்துக்கும் உங்களை உணர வைக்கூட ஒரு ஆனந்த உணர்வுக்கும் மனசு செல்லும். அது ஆனந்த உணர்வு நீங்க வச்சுக்கணும் மனசு எப்பயுமே. அங்கேதான் உங்களுக்கு என்ன வராது, எந்த விதமான சங்கல்பமோட அவசியம் இல்லை. மனசுல சங்கல்பமோட அவசியமே கிடையாது. அணுவிக்கு மட்டும்தான் இருக்கு. எந்த சங்கடத்துக்கும் இல்லாது சங்கடமே கிடையாதுங்க. ஆனா அணுவிக்கும் சங்கடம் கிடையாது. எத்தனை முறை நடந்தால் சலிப்பே இருக்காது. எந்த சஞ்சலமும் வராது. சந்தேகத்துக்கு இடமே கிடையாது. வாழ்க்கை ஃபுல்லா சந்தேகப்பட்டே வாழ்க்கை ஃபுல்லா நம்ம செத்து போயிட்டு இருக்கோம். அப்ப இதெல்லாம் இல்லாத ஒரு உணர்வுக்குள் எப்ப அந்த மௌனத்துக்கு போறீங்களோ அப்ப அந்த மனம் இயற்கை இயல்புல அது செம்மையா இன்னைக்கு செம்மப்பட்டது இல்லை. அங்கதான் மனம் செம்மையான மந்திர தேவை சொல்லக்கூடிய அந்த உணர்வு தான் மௌனம். அப்ப எப்பேற்பட்ட கவலைகள் துக்கங்கள்லாம் அப்படி கரைஞ்சி தூசா போயிடும். உங்க வீட்டுக்குள்ள பாம்பு வருது, பாம்பை பார்த்துட்டீங்க. எவ்வளவு பிறகு நீங்க எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு நோய் வாய்ப்பட்டா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நடக்கவே முடியாதுலும் சரி, ஆட்டம் பாதி அடிச்சு ஓடுவீங்க தப்பிக்கிறதுக்கு. ஆனா பாம்பு வந்தா சொல்றேன், பாம்பு பதறாதீங்க, இது பாம்பு, ஒரு பொய் பாம்பு, பொம்மை பாம்பு, கீ கொடுக்கப்பட்ட ஒரு இயக்க பாம்பு, ஒரு பொம்மை பாம்பு சொன்ன உடனே இப்போ உங்க மனசு என்ன ஆகுது, டக்குன்னு ஆஃப் ஆயிரும். எவ்வளவு நேரம் ஆச்சு, எவ்வளவு பேர் டென்ஷன் ஆனாலும் சரி, எவ்வளவு எமோஷன் ஆனாலும் சரி, ஓட போன பாம்பு, பொய் பாம்பு, பொம்மை பாம்பு சொன்ன உடனே அடுத்த செகண்டே எல்லாம் டக்கு ஆஃப் ஆகி நார்மல் வந்துட்டு அதுல விளையாட ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரிதான் இந்த உலக வாழ்க்கையில் எல்லாமே ஒரு பொம்மை அப்படி புரிந்து கொள்ளும் போது, நான் ஒரு பொம்மை, நீ ஒரு பொம்மை, முடிஞ்சு வச்சா. நான் ஒரு பொம்மை, நான் ஒரு பொம்மை, நீ ஒரு பொம்மை. ஒரு மடியில ஒரு அடி இப்ப வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. என்ன போட்டு போய் நான் என்ன பண்ணிட்டு போறேன், என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒன்று சேர்கின்ற அந்த ஒற்றுமைக்குள்ள நீங்க ஒண்ணுக்குள்ள அந்த மனசு வந்துடும். இப்பதான் மனசு எந்த ஒரு சங்கல்பம் இல்லாமல், முன்பின் இல்லாமல் நிகழ்கால செயற்கையாக அந்த உணர்வுக்குள்ள போய் அணுவிக்க தொடங்கும். இந்த அனுபவம் தான் உங்களுடைய இயற்கையின் இயல்பா இருக்கும். அப்ப ஒவ்வொருத்தவரும் தன்னுடைய மன இயல்புல ஒவ்வொருவரும் உலக வாழ்க்கையை எடுத்து போயிட்டீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் இயல்பான ஒரு சுகமான ஒரு உணர்வுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்க உருவாக்கணும். முதல்ல நீங்க உலக வாழ்க்கையோட எதையோ 4 உலகத்தை பார்த்து கத்துக்கிட்ட விஷயங்கள்லாம் தலையில ஏத்துக்க முடியாம, விடவும் முடியாம, அதை எப்படியோ கொண்டு போறதுக்கும் போராடிக்கிட்டு, எதிர்கொள்ள தெரியாம குண்டக்கமண்டம் செஞ்சுக்கிட்டு, எதிர்பார்ப்போடு தலையில ஏத்திக்கிட்டு எவ்வளவு நாள்தான் வாழ்க்கை இந்த சுமையோட வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அது ஃபுல்லா செயற்கை உணர்வு.
அப்ப கொஞ்சம் நமக்கு மனசை ஒரு நிதானத்தை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி மனக்கு சமாதானம் கொடுத்து அதை ஒன்றுபட்டு பார்க்கும்போது, தியானம் ஆகும்போது உள் மௌனத்தை நீ உணர ஆரம்பிக்கும் போதுதான் இந்த மனசோடைய இயற்கையான இயல்பான ஒரு இயற்கை தத்துவக்குள்ள போக முடியும். அப்பந்தான் நீங்க ஆன்மீகம் என்கிறது அந்த மனம் அனுபவிக்கும். இல்லை என்ற ஆணவத்தை அனுபவிச்சு. ஆணவத்தோடு இருப்பது செயற்கை, ஆன்மீகம் இருப்பது இயற்கை. உங்க இயல்பே அதுதான். அகம் பிரம்மாஸ்மி சொல்லக்கூடிய அந்த இயற்கை மனசை எப்போ நீங்க கொண்டு செல்றீங்களோ இந்த உலகம் என்பது ஒரு சொர்க்க பூமியாக தெரியும். எல்லா காட்சிகள் ஆதியம் வரும், போயிட்டு இருக்கோம். ஆனா சொர்க்கமா அவங்க மனசை அணிவிச்சுட்டு இருக்கோம். எப்படி அணிவிக்கணும் என்றால், ஒரு படத்தை இயக்கிய ஒரு டைரக்டர் அல்லது ஒரு ப்ரொடியூசர் எல்லா காட்சிகளிலும் எல்லா காட்சிகள் அங்க இருக்கு, நல்லது கெட்டது, லவ் சீன், காமெடி சீன், போராட்டம், கொட்டு குத்து கொலை கற்பழி எல்லாமே நடக்கும். ஆனால் பார்க்கின்ற பார்வையாளருக்குள்ள எமோஷன் ஆயிரம் இருக்கும். அதை அணிவிக்கின்ற ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் தமிழையான ஆனந்தமான சல்லமட்ட சஞ்சலமட்ட படம் ஃபுல்லா பார்க்கக்கூடிய உணர்வுல தான் தயாரிக்கப்பட்டது, நான் உருவாக்கப்பட்டது, எல்லாமே நான் தான் அப்படிங்கிற உணர்வோட அணிவிக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர் மாதிரி என்ன மனநிலை இருக்கும் பார்த்துக்குங்க. அதுதான் நீங்க அணிவிப்பீங்க. அப்ப அந்த அவங்க குணங்கள், ரஜசிக்கு குணம் சொல்லக்கூடிய அந்த வேகம் குறையும், தமசி சொல்லக்கூடிய சோம்பேறி போகும், சாத்தி சொல்லக்கூடிய அந்த உங்களுடைய சிந்தனையும் இயக்கமும் மேலோங்கும். அடுத்து மனசு நீங்க சொன்னா கேட்கும். மனசு சொல்றது நீங்க சொல்ல மனசு கேட்கும். ஆனால் மனசு சொல்றதை நீங்க கேட்டு அதுக்கு மனசுக்கு நீ அடிமையா இருக்கிறீங்க. மனசை ஜெயிக்கணும், மனசை இயற்பிக்க மாத்தணும். செயற்கையா இல்லாத ஒன்று உருவாக்கி உங்களை ஆட்டி படித்துக் கொண்டிருக்கின்றது. செயற்கையாக நீங்க உருவாக்கப்பட்டது அது உங்களுக்கே வினை வைக்குது. வளர்த்த கடா மார்பிள் பாயுது. நீங்க வளர்த்த மனசுதான் உங்களையே கொள்ளுது. மனம் யார் கொடுக்கல, நீங்க வளர்த்து கொண்ட மனசு, வளர்த்த கடா, வளர்த்த இந்த அகங்காரம் உங்களையே பாயுது, மார்பிள பாயுது. இதை புரிந்து கொண்டு நீங்க வளர்த்தாதான் உங்களால் தான் எப்படி அடக்கணும் தெரியும். நீங்க எந்த வழியில இத வந்தீங்களோ அதே வழியில போய் அடிக்கணும். அதுக்கு நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய உங்களை பற்றி புரிதல் இருக்கணும், உலகத்தை பற்றி புரிதல் இருக்கணும். ரெண்டு பேருக்குள்ள இடையில இருக்கக்கூடிய அதுக்கும் மூலமா இருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் மூலமா இருக்கக்கூடிய அந்த மூலத்தை புரியணும். உண்மையா எது இருக்கு, எது மாயா இருக்கு, பொய் இருக்குது யோசிக்கணும். நல்ல குருமாரை நாடணும், இறைவனுடைய திருவள்ளையும் கிடைக்கணும். அதுக்குள்ள முயற்சி பண்ணிட்டு இருந்தால் இந்த மனம் ஆட்டோமேட்டிக்கா இயற்கை இயல்புக்கு மாற தொடங்கும்போது அங்கதான் உண்மையான அன்பு இங்க பிறக்குது. அந்த அன்பை நாட வேண்டும். உங்களுடைய இயல்பே சுகமானது, இயல்பு திருப்தியானது. அப்ப எல்லாத்துக்குள்ள நீங்க எவ்வளவு கற்பனை பண்ணி இந்த கற்பனை பண்றீங்களே, எதை அடைய நினைக்கிறீங்களே, எதை ஆசைப்படுறீங்களே, எல்லாம் அடைஞ்ச பிறகு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? எதுக்காக இவ்வளவு செய்யறீங்கன்னா, நாங்க போய் நிம்மதி சந்தோஷம், எந்த தொந்தரவு இல்லாம சுத்தி பாதுகாப்போட எல்லாம் வச்சுக்க நான் நிம்மதி இருப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நிம்மதி, சந்தோஷம், திருப்திங்கிற நிலை அங்க இருக்கா? அங்க யாருக்கா கிடைச்சிருக்கா? அப்படி யாராவது நிலை அடைஞ்சிருக்காங்களா? அப்படி பார்த்து வாங்களேன், யார் சொல்றாங்க பார்ப்போம். அவனை காப்பிடிக்கலாம். அப்படி யாரும் இல்லையே. எல்லாம் ஆண்டியோட கோமணத்தோட இருக்கக்கூடிய மகான் தப்புயில எல்லாம் விழுந்துட்டு இருக்காங்க. அவனோட எதுவுமே இல்லை இல்ல. ஆனா மனம் நிறைவு இருக்கு. அவன் அது இயற்கையா இருக்கு, இயல்பா இருக்கு, இந்த நேரமே ஆனந்தமா இருக்கு. அப்ப என்ன தெரியுது உங்களுக்கு? உங்களுடைய இயல்புல இருந்து விட்டு விட்டீங்க, இயற்கையிலிருந்து விலகிட்டீங்க. இயற்கையா இல்ல, நான் நிம்மதியா இல்ல, சுகமா இல்ல, ஆனந்தமா இல்லைங்கிற உணர்வு உள்ள ஓடுது. ஏன்? செயற்கையாக ஆணவம் என்ற நிலையில பல கற்பனையோடு வாழ தொடங்கிட்டீங்க. ஆனா அஞ்ஞான ரீதியாக, அறியாமல் ரீதியாக நீங்கள் இதெல்லாம் கிடைத்தால், இதெல்லாம் கிடைத்து விட்டால், இதெல்லாம் அடைந்து விட்டால் அந்த நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் சொல்லி அதை ஓடுறீங்க. ஆனாங்க இல்லைங்கிறது புரியணும். இல்லே சொன்ன பிறகு மனசை தெளிவுபடுத்திங்கன்னா இங்கேயே இப்ப இருந்து கொண்டிருக்கின்றேன் உணர்வு வரும். இருந்து கொண்டிருக்கின்ற உணர்வோட நீங்க எதையும் செய்யுங்க, தப்பு இல்லை. நமத்தே ஆனந்தம் தான், நிம்மதிதான். அப்ப இந்த மனதை இயற்கை இயல்பு கொண்டு செல்வதற்கு நான் சொல்ல ஒண்ணு இல்லை, சிம்பிள் வேர்டு, சிம்பிள் வார்த்தை. வாழ்க்கை ஒரு போராட்டம் அல்ல, ஒரு விளையாட்டு.
அது திருவிளையாட்டு. நீங்க போராட்டம் பேர்ல தெருக்கு கொண்டு வர தெரு விளையாட்ட போயிருக்கு. திருவிளையாட்டா இருக்கணும். தெருக்கு போய் நிக்கிறது. 4 பேருக்கு நம்ம சமாதானம் செய்யக்கூடிய நிலையில பரப்பிட்டு இருக்கு. கோர்ட் வரை போயிட்டு இருக்கு இன்னைக்கு எல்லாமே. அப்ப இது புரிந்து கொண்டு நீங்க வாழ முயற்சிங்க. உங்க மனசை இயற்கையா வச்சுக்கோங்க. நல்லா நல்லா ரோஜா மலரும் வச்சுக்கோங்க. எப்பயும் மலர்ந்துகிட்டே இருக்கும். குளிர்ச்சியான குளிர்ச்சியா ஞானத்தை கொடுங்க. அது எப்பயுமே மலர்ந்த வாடா ஒரு ரோஜாவா உங்க மனசு வச்சுக்கலாம். உலகத்தை பாருங்க. எல்லாமே நல்லாதான் நடந்துட்டு இருக்கு. சரியாத்தான் போயிட்டு இருக்கு. உங்க கற்பனை வச்சு பார்க்காதீங்க. எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. மாற்றத்துக்கு உட்பட்டது. நிலையானது கிடையாது. நிலையானது போல் நினைச்சு கற்பனை பண்ணாதீங்க. நீங்க கற்பனைக்கு உட்படுத்தி பார்க்காதீங்க. அங்கே வரக்கூடிய கற்பனை பண்ணிக்கிறாதீங்க. சுகமா சொன்னா சுருக்கமா சொன்னா எதையும் ஏற்றி கொள்ளாதீங்க. எதையுமே தலையை ஏற்றி கொள்ளாதீங்க. மனசை ஏற்றிக்கலாங்க. ஆனா ஏத்துக்குங்க. அணிவிக்கணும், ஏத்துக்கணும். அதே நேரம் எதிர்கொள்ளுங்க. எதை செய்யணுமோ செய்யுங்க. ஆனால் அங்க எதிர்பார்க்காதீங்க. இதை புரிந்து கொண்டா போதும். இப்போதைக்கு மனசுக்கு தெரியுதுதான். எதையும் ஏற்றிக் கொள்ளாதீர்கள். எதையும் ஏத்துக்குங்க, எதிர்கொள்ளுங்க, கருத்துக்கள் பரிமாறுங்க. ஆனால் அந்த கருத்துக்கள் இருந்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாம இருங்க. அப்பதான் இந்த மனசு ஆட்டமே இயற்கை இயல்புல தானா வர ஆரம்பிச்சிடும். 4 பாயிண்ட் தெளிவா வச்சுக்கோங்க. ஏற்றிக்கொள்ளாதே, ஏற்றுக்கொள், எதிர்கொள், எதிர்பார்க்காது. மீண்டும் சொல்றேன். ஏற்றிக்கொள்ளாதே, ஏற்றுக்கொள், எதிர்கொள், எதிர்பார்க்காது. இதுல மட்டும் தெளிவா புரிந்து கொண்ட வாழ்க்கையை நீங்க நடைமுறைப்படுத்தி பாருங்க. உண்மையான இயற்கையான இயல்பு அந்த சந்தோஷம் திருப்தி தானால் உள்ள குடிகொண்டு அது அனுபவத்தை பெறும். எங்க போக வேண்டியதில்லை. இதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகையால் இந்த வகுப்பை இதோடு நான் நிறைவு செய்கின்றேன். ஏதாவது இது சம்பந்தமாக கேள்வி இருந்தால் கேட்கலாம். நன்றிங்க ஐயா. யாருக்காவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். சந்தேகங்கள், கேள்விகள். திருநாவுக்கரசு ஐயா கேட்கலாம். ஐயா வணக்கம். அம்மா வணக்கம்மா. ஐயா ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அந்த கடைசியில ஒரு 4 பாயிண்ட் ஒவ்வொருவருக்குமே தேவையான ஒன்று. ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள்ளாதே, ஏற்றிக்கொள்ளாதே, ஏற்றிக்கொள்ளாதே. தலையில போய் ஏற்றுக்கூடாது. அவமானப்படுத்துறாங்க, திட்டுறாங்க, நம்மள வசப்படுறாங்க. ஆனா அது ஏற்றிக்கொள்ளக்கூடாது. அது அவங்க ஏத்துக்கணும். அதே போல எதிர்பார்க்காதே, எதிர்கொள், எதிர்பார்க்காது. எதிர்கொள், எதிர்பார்க்காதே. இப்போ ஐயா ரொம்ப 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 சிறப்பா சொன்னீங்க. உண்மையாகவே ஒவ்வொருவருக்குமே இதை உணர்ந்து கொள்ளும் பொழுது வாழ்க்கை என்பது நீங்க சொன்னது போல ஒரு அருமையான தோட்டம் போல அமையும். ஆனா நடைமுறையில நிறைய சிக்கல்கள், நிறைய அந்த தடம் மாறுவதற்குண்டான வழிகள் நிறைய வந்துடுச்சுங்க ஐயா. இன்னைக்கு நீங்க சொன்னீங்களே மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுன்னு சொன்னீங்க. இடையில ஒரு முறை பகிர்ந்து கொள்வதற்குண்டான சூழல் கூட இன்றைக்கு குறைந்து கொண்டு வருகிறது. அவங்கவுங்க இந்த விஞ்ஞான யுகத்துல சில கருவிகள் வந்து விட்ட உடனே அந்த கருவிகளோட தான் பழகிறாங்களே ஒழிய மனிதர்களோட பழகுவது என்பது குறைவு. எப்ப மனிதர்களோட பழகுவது குறைந்து விட்டதோ அப்பொழுது பகிர்ந்து கொள்வதும் குறைந்து விட்டது. எப்போ நாம பகிர்ந்து கொள்வதை குறைத்து விட்டோமோ அப்ப நம்மள அறியாமையே ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடுச்சு. 2வது இன்னைக்கு இயற்கையே இன்றைக்கு தடம் மாறிக்கொண்டு செல்லுகிறது. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இதற்கு முன்னாடி எல்லாம் ஒரு 3 மாதம் 4 மாதம் மழை இருக்கும், தொடர்ந்து மழை இருக்கும். மீதி ஒரு 5-6 மாசம் வெயில் இருக்கும். இப்ப அப்படி இல்லைங்க ஐயா. ஒரே நாள்ல இந்த 3 மாசம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சிட்டு போயிடுது. அதை சேகரித்து வைத்துக் கொள்வதற்கு உண்டான வழிமுறைகளையும் நம்ம தவற விட்டுட்டோம். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நமக்கு ஒரு சிந்தனை தூண்டுவது போல ஐயா. நீங்க தான் எங்களை வாழ்த்தணும்.
நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி நன்றி. எல்லாம் நல்லபடியா. வணக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. மாசிலாமணி ஐயா, லோகா கவியம்மா, காகாபயம்மா. எல்லாருக்கும் நல்லா தெளிவா புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் எதுவும் டவுட்ஸ் எதுவும் இல்ல. பாலா சார், நீங்க பேசுங்க. ஐயா அவர்களுக்கு நன்றி. முதல்ல ரொம்ப அற்புதமான தலைப்பு. ஆக்சுவலா இயற்கை வாழ்வியல் அப்படின்னு சொல்லி பகுதி 2 எடுத்திருக்கீங்க. ரொம்ப சிறப்பான தலைப்பு. உண்மையிலேயே உள்ளார்ந்து உள்கருத்துக்களை உணர்ந்தோம், மேல் போக்கா இல்லாம. ஐயா திருநாவுக்கரசு ஐயா அவர்களுக்கும் நன்றி, ராஜேந்திரன் ஐயா உங்களுக்கும் நன்றி. வகுப்படுத்தவர் அவரும் ஹோமியோபதியில இருந்து நிறைய இயற்கை வாழ்வியல் சம்பந்தப்பட்ட பயிற்சியில அவர் இப்ப 2 நாளா கிளாஸ் அட்டன் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ராஜேந்திரன் ஐயா, நீங்க நிறைய விஷயத்த வெளிப்படையா பேசிட்டீங்க. உங்களை பத்தி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. அப்படியே ஹை பிச்சில பேசிட்டு போயிருவீங்க. ஸோ அதுதான், பயங்கர பிஸி ஷெட்யூல்லையும் நீங்க எடுத்து கொடுத்துருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. பிரியாமா, ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். லோக கவின்னு இருக்கீங்க. மாசிலாமணி சார் நான் கூப்பிட்டுட்டேன் சார். கூப்பிட்டுட்டீங்களா? சரி, முடிச்சுக்கலாமா? சார், நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப எண்டிங் வரைக்கும் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப மைன்யூட்டா நம்ம அதை உள்வாங்கி பிராக்டிக்கலா நம்ம பண்ண எங்கேயோ போயிடுவோம். ஆன்ம விழிப்பு தானாவே வந்துரும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல சொன்னதுல இருந்து எப்படின்னா, அடுத்தவங்களோட இதை நம்ம பாஸ்ட் மெமரியை வச்சு அவங்க கிட்ட நம்ம அணுகக்கூடாது. நேத்து எப்படி நடந்தாங்களோ அப்படியே நம்ம அந்த ஞாபகத்தோட அவங்க கிட்ட மூவ் பண்ணக்கூடாது. அப்படியே பிரசன்ட்ல அன்னைக்கு அந்த மாதிரி நம்ம அவங்கள ஃபேஸ் பண்ணணும். அப்படின்னா நம்ம ஏமாற மாட்டோம். நேத்து நல்லா பேசினாங்க, இன்னைக்கு என்ன கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏமாறாம இருப்போம். அதுதானே நீங்க அப்படியே ஃபேஸ் பண்ணுங்க, அன்னன்னைக்கு இருங்க, கான்சியஸா இருங்க, விழிப்புணர்வோட இருங்க, பிரசன்ட்ல இருங்க அப்படின்னு சொன்னதுக்கான அர்த்தம் ரொம்ப நல்லா புரிஞ்சுது. அந்த மாதிரி நீங்க அந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச், பெட் மேட்ச்னு வச்சு சொல்லி கொடுத்தது ரொம்ப சிறப்பா இருந்தது அந்த எக்ஸாம்பிள். ஏன்னா நம்ம பெட் மேட்ச்னு போயிட்டோம்னா ஒரு ப்ரெஷர் வந்துரும், அதுலயே நம்ம திறமையே குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றீங்க. ஃப்ரெண்ட்லி மேட்ச் இருக்கும்போது ஃப்ரீயா ஆடுவோம், வந்தா வரட்டும் போனா பரவாயில்ல அப்படின்ற ஒரு ஸ்டேட் வந்துடும் நமக்கு. அந்த மாதிரி இந்த கனவு இருக்கும்போது நம்ம எழுந்து நம்ம யாரையாவது திட்டாங்களோ நம்ம அவங்க மேல கோபமே வராது, ஏன்னா கனவு தானே நம்ம அப்படின்னு சொல்லி லூஸா விட்டுருவோம். ஆனா லைஃப்னு வரும்போது பிராக்டிக்கலா இருக்கும்போது நமக்கு வலிக்குது. நம்மள ஹர்ட் பண்ணவங்கள நம்ம கஷ்டப்படுத்திட்டாங்களேன்னு நினைச்சு நம்ம அதை வருந்துறோம். அது மாதிரி நம்ம திருப்பியும் பேசிடுறோம், திட்டிடுறோம். அதையும் நீங்க கனவா பாருங்க, ஒரு தேர்ட் பர்சன் இதுல இருந்து பாருங்க அப்படின்னு சொல்றீங்க நீங்க. ரொம்ப 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 அது கேட்கறதுக்கு ஈஸியா இருந்தாலும் நம்ம பிராக்டிக்கலான்றது ரொம்ப கஷ்டம். அதுக்குதான் ஆன்ம விழிப்பு வந்தாதான் இது இதையும் ஒரு கனவா பாக்குற அளவுக்கு நம்மளுக்கு அந்த தகுதி வரும். அதை நம்ம வளர்த்துக்கதான் செய்யணும். அது மெடிடேஷன், இந்த யோகம் எல்லாம் பண்ணி இந்த ஆன்ம விழிப்புணர்வு, இந்த சத்விச்சாரம், நம்ம எங்க இருந்து வந்தோம், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இது எல்லாமே பொம்மை. நீங்க சொன்னது நல்ல பாயிண்ட். அது எல்லாருமே ஒரே பொம்மையா பாருங்க அப்படின்னா நம்ம யார் மேலேயும் வெறுப்போ கோபமோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்க மாட்டோம். அவங்களோட வினைக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஈஸியா கடந்து போயிடுவோம். ரொம்ப ரொம்ப இந்த எண்டிங் பாயிண்ட், இந்த நல்ல பாயிண்ட் சொன்னீங்க, மறந்துட்டேன். நல்ல பாயிண்ட் சொன்னீங்களா, எது ஞாபகம் வச்சுன்னு தெரியல. ஆனா எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இன்னொரு வாட்டி வேற நம்ம கேட்டாலே நம்மளுக்கு இதுலயே ஆன்ம விழிப்புணர்வே வந்துரும். அகம் பிரம்மாஸ்மி, அத மைண்ட்ல வச்சுட்டு நம்ம அதுக்கேத்த மாதிரி நம்ம லைஃப மூவ் பண்ணும்போது நம்மளும் ஹர்ட் பண்ண மாட்டோம், அடுத்தவங்க ஹர்ட் பண்றதும் நம்மளுக்கு அதை எடுத்துக்காம இருக்கணும். லாஸ்டா சொன்னது அந்த எதிர்கொள் ஏற்றுக்கொள்ளாதே, அந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப அந்த டாபிக் வச்சே நீங்க எடுத்திருக்கீங்க. அதுலயே எனக்கு பயங்கரமா புரிஞ்சுது. ரொம்ப சூப்பரான பாயிண்ட் அதெல்லாம். அது ரொம்ப இவ்வளவு சிம்பிளா ஈஸியா சொல்லி கொடுத்தது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தோணுது. இது ரொம்ப மைன்யூட்டான இது அவ்வளவு அழகா நீங்க விளக்குறீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. மிக்க நன்றி. நிறைய கத்துக்கிட்டோம். இதை கண்டிப்பா லைஃப்ல அப்படியே ஃபாலோ பண்ணாதான் அதோட எஃபெக்ட் என்ன நமக்கு தெரியும். கண்டிப்பா.
கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. ஆணவம் நன்றி. ஆணவம் வந்து அந்த ஈகோல வாழறதால நம்மளுக்கு அந்த ஃபுல்லா நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த இறை முடியாது. உணர்வோட நடந்து முடியல. அதை விட்டுட்டு ஆன்மீகத்தோட நடந்தா ஒரு ஒரு விஷயமும் நம்மளுக்கு ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்றது புரியும். அந்த மாதிரி நம்ம வந்து எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலைனாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் அது போற போக்குல தான் போக போகுது. நம்ம தான் ஏமாறுறோம். ஒன்னொன்னுத்தையும் இமேஜின் பண்ணிட்டு கற்பனை பண்ணிட்டு அந்த நிகழ்வுல எல்லாம் ஒண்ணு நிகழ்ச்சியா பார்த்தோம்னா அதுக்கு போற போக்குலயே நம்ம போயிடுவோம். கண்டிப்பா. ரொம்ப அற்புதமான ஆமா. பாயிண்ட். ரொம்ப சூப்பர் சூப்பர். எனக்கு புரிஞ்ச வரைக்கும் ஏதோ கொஞ்சம் இது பண்ணி சொல்லிட்டேன் நானு. நல்ல ஆஹ் கருத்து. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி. நிறைவு வாழ்க பண்ணி வளமுடன். நிறைவு பண்ணி. வாழ்க வளமுடன். பேராற்றலுக்கு நன்றி. இயற்கை வாழ்வியல் என்ற அற்புதமான தலைப்பில் சிறப்பானதொரு சிந்தனையை நமக்காக அளித்த திரு ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். மற்றும் குழுவில் இணைந்து பயணித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் நல்லதொரு வாழ்க. இணைப்பில் சந்திப்போம். மிக்க நன்றிங்க நன்றி. ஐயா. வாழ்க நன்றி. வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன்.